அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற பாவக்காய் ரெசிபி தான் பண்ண போகிறோம். யூஸ்வலி பாவக்காய்னாலே கசப்பாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஆனால் நான் இந்த ரெசிபியில் நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்ல போகிறேன். கசப்பு சுத்தமாக இருக்காது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு பாவக்காய், இந்த பாவக்காவை நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கணும். இப்போ கடுகு நல்லா பொரிய விடணும். இப்போது கரு நல்லா பொரிஞ்சிச்சு. கரு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இது கூட ஆட் பண்ணிப்போம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது இதை ஒரு 7 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே இது தேவையான அளவுக்கு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது இதுவும் வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். தண்ணி ஆட் பண்ணி வேக விட்டு எடுக்கணும். இப்போது இது நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு வெல்லம் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா பிடிச்சி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான கசப்பு இல்லாமல் பாவக்காய் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.